பார்த்து உங்க மகிமைய, உங்க பிரசன்னத்தை, உங்க ஆளுகையை எங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் கட்டவிழ்க்கிறீங்க. அதற்காக நன்றிப்பா. இந்த காலையில நாங்க ஆராதிக்கும்படிக்கு, உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. உங்க பிரசன்னத்தை யாரெல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில, தங்கள் வேலையில, தங்கள் குடும்பங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கும்படிக்கு, அந்த வல்லமை அனுபவிக்கும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. அப்படியே நீங்க செய்யுங்க. அதற்காக நன்றி. அதனை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்ற பாடலை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல
யாரெல்லாம் எங்களோடு இணைந்து தாங்கள் இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துறாங்களோ, இயேசுவின் நாமத்தை உயர்த்துறாங்களோ, அந்த இடங்கள்ல தேவனுடைய ஆவியானுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஓ நன்றி நன்றி நன்றி. தொடுவதாக எப்படி சாலமோன் கட்டின தேவாலயத்துல அவங்க பலிகளை செலுத்தி அவங்கள முழு மனதோடு ஆராதனை செலுத்தின போது அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கி ஆவியானுடைய பிரசனம் அந்த இடத்துல கிரியை செய்தது போல இந்த வேளையில நாங்க எங்கெல்லாம் இருந்து உங்களை ஆராதிக்கிறோமோ ஒவ்வொரு இடங்களிலும் ஆவியானுடைய பிரசனம் இறங்கி அற்புதங்களை செய்வதாக,
சுகத்தை கொடுப்பதாக, விடுதலை உண்டாவதாக. Wherever the spirit of the Lord is, there is deliverance என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தர் எங்க ஆண்டவராய் இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே ஆளுகை செய்கிறாரோ அந்த அர்த்தத்தின்படி அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படி இப்ப எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறாங்களோ, வார்த்தையை கேட்க போறாங்களோ, ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்கள் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கி என்ற வசனத்தின்படி உங்க வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க. அது ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், ஆத்மால இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், எல்லா பகுதிகளுக்குள்ளும் உங்க வார்த்தையை இந்த காலவெளியில அனுப்பி நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க. ஏன்னா உங்க வார்த்தையில வல்லமை உண்டு. உங்க வார்த்தை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதனால அந்த வார்த்தைய எந்த நோக்கத்திற்காக நீங்க அனுப்புறீங்களோ அந்த நோக்கத்தை, அந்த வார்த்தை நிறைவேற்றி அற்புதங்களை செய்வதாக. ஏன்னா நீங்க தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தெய்வமா இருக்கிறீங்க. இதை ஒருவர் கிட்ட இருந்து தூரத்துல இருந்து எங்கெல்லாம் இருந்து பாக்குறாங்களோ ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் உங்க வார்த்தை அற்புதங்களை செய்ய போதுமானது. ஏன்னா உங்க வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. தொடர்ந்து உங்க வார்த்தை மூலமாய் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு தியானிக்கும்படி நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியில சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்ற காரியம், பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட், அல்லது அந்த வசனமே வல்லமை உள்ள வசனம், தேவனுடைய வசனம் வல்லமை உள்ள வசனம் என்று அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அது தேவனுடைய வசனம். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லவர் என்பதை நம்ம சொல்கிறோம், அறிக்கையிடுகிறோம், அறிந்திருக்கிறோம். அதே போல அவர் எப்பேற்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக, அப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக அவருடைய வார்த்தையும் காணப்படுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையும் அன்பினால நிரப்பப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அவர் நல்லவர் என்று நாம சொல்லுகிறோம், அறிந்திருக்கிறோம். அதே போல அவருடைய வார்த்தை நன்மையை பிறப்பிக்கிற வார்த்தையாய், நல்லதை செய்கிற வார்த்தையாய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லி இருக்கிறபடி அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, யாவரையும் விடுவிக்கிறவராக. மார்க் 1 சொல்லுகிறது, வியாதினால் உபத்திரப்படுகிற யாவரையும் விடுவிக்கிறவர். வியாதினால் உபத்திரம் அல்லது பிரச்சனையினால் உபத்திரவம், மற்ற காரியங்களால உபத்திரவம், பிசாசு கொண்டு வருகிற காரியங்களால உபத்திரவம், sick because of disease என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த உபத்திரவம் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய நல்லவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால, அல்லது அது அவருடைய நேச்சர், அவருடைய குணமா இருக்கிறபடினால அவருடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்கிறது. இந்த கால வேளையிலும் அந்த வார்த்தைய சகலத்தையும் தம்முடைய, சகலத்தையும்னா எல்லாம் அடங்கும், எல்லாம் நம்ம பார்க்கிற வானம் பூமி எல்லா சிருஷ்டிகள் அல்லது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விஷயங்களும் சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம், அந்த தேவனுடைய வார்த்தை
நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்க. பல வேளைகளில் நம்ம பல காரியங்களை குறித்து அதை எப்படி சால்வ் பண்ணுவது, அல்லது அதற்கு சொல்யூஷன் என்ன, அதற்கு ஒரு முடிவு என்ன, அதற்கு ஒரு வழி பிறக்காதா என்று பல வேளைகளில் நம்ம யோசிப்பது உண்டு, அங்கலாய்ப்பது உண்டு. ஆனா வேதம் சொல்கிறது அவருடைய வல்லமையுள்ள வசனம் சகலத்தையும் தாங்குவது, சகலத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதுமானது. ஏன்னா அது ஜீவனற்ற வார்த்தை அல்ல. என்றைக்கும் தேவனுடைய வார்த்தை ஒரு எழுத்துக்களான ஒரு வார்த்தை, அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்று, அது எனக்கு ஒரு செய்தியை மாத்திரம் தான் சொல்கிறது என்ற அந்த நிலையில் நாம் எடுக்காம, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 படி அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்று அறிந்திருக்கிற படினால ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்க அணுகும் போது அது வெறும் எழுத்துக்களாக, எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைய நீங்க எடுக்கும் போது அந்த ஒரு பார்வையோட, அந்த ஒரு லென்ஸோட, அதே போல இரண்டாவது அந்த வல்லமையுள்ள வார்த்தையை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால், ஆவியானவர் அந்த வார்த்தையை எழுதி கொடுத்த ஆத்தர் ஆஃப் த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனங்கள் தேவனுடைய ஆவியினால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி அந்த ஆவியானவர் உதவியோட நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை அணுகும் போது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த வல்லமையுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வசனத்தை அவர் அனுப்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், என்ன கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது சின்னதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், உங்க பலத்துக்கு மிஞ்சினதா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு, அதனுடைய ஆளுகைக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க அதை தேட வேண்டும். சீக். நீதிமொழிகள் 4:23 சொல்லி இருக்குது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நம்ம தேடணும். நமக்கான சொல்யூஷனை, அதற்கான ஒரு வழிய ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். வாசிப்பது நல்லது, அது மாத்திரம் அல்ல, அதை நம்ம தேடணும். எப்ப கண்டுபிடிப்போம், தேடும் போது என்ன நோக்கத்தோட நம்ம தேடுவோம், நம்ம ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவோம். அதே போலதான் உங்க வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களையும் தேவன் தம்முடைய வார்த்தையில கொடுத்திருக்கிறார். நாம் கண்டுபிடிக்கிறவரை தேடும் போது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம், வாசிக்கிறவர்களுக்கு அல்ல, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம், அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம், அல்லது லைஃப் அண்ட் ஹெல்த் ரெண்டையும் அந்த வார்த்தை கொடுக்கிறது. லைஃப் என்பது நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ரெண்டு விதமாய் பிரித்து விடலாம். ஒன்று ஒளி அல்லது இருள், ஜீவன் அல்லது மரணம் என்று ரெண்டா பிரித்து விடலாம். தேவனுடைய வார்த்தை ஜீவன். உங்க வாழ்க்கையில மரணத்தின் சாயலா என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது இருளின் சாயலா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை வெளிச்சமா இருக்கிறபடினால இந்த கால வேளையில அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக கடந்து சென்று அற்புதங்களை செய்ய போதுமானதா இருக்கிறது. அந்த சத்திய வசனம் 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லி இருக்கிறபடி அந்த சத்திய வசனத்தை நீங்க கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. தேவனுடைய வார்த்தை நல்லது, தேவனுடைய வார்த்தை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அதுல சொல்லப்பட்ட ட்ரூத், சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், யோவான் 8 சொல்லியிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்தை அறிவீர்கள் என்று சொல்லல, வேத வசனம் நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயம் அந்த வேத வசனத்துக்குள்ளாய் காணப்படுகிற உண்மை என்ன, சத்தியம் என்ன, அதை நாம் தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் என் காரியங்களுக்கு, என் சூழ்நிலைகளுக்கு, என் பிரச்சனைகளுக்கு ஆன விடை தேவனுடைய வார்த்தையில இருக்கு. நான் அதை தேடி கண்டுபிடித்து
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் அனுப்ப போகிறேன், பேச போகிறேன், அது கிரியை செய்ய போகுது என்ற விசுவாசத்தோடு ஒரு தீர்மானத்தோடு இந்த நாள்ல நாம இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நீங்க அந்த ஒரு தீர்மானத்தோட வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை பேசுங்க, அதை விசுவாசிங்க. அது உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையில உங்க வாழ்க்கை வசனம் வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் என்ற வசனத்தை நாங்க பார்த்தோம். அந்த வசனம், அந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ள இந்த காலவேளையில கடந்து சென்று அவருடைய வாழ்க்கைக்குள்ள என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கோ, என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ, இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்துல அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமையை அனுப்புகிறோம். இப்ப பேசுகிறோம். எப்பேற்பட்ட பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், வியாதிகள், கேன்சர் கட்டிகள், என்ன முடக்குவாதங்கள், எப்பேற்பட்ட ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், லிவர்ல பிரச்சனை, லங்ஸ்ல பிரச்சனை, சரீரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப அந்த வல்லமையுள்ள வார்த்தை கடந்து சென்று பரிசுத்த ஆவியானவரே உங்க வல்லமை அனுப்பி அற்புதங்களை செய்யுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க, அற்புதங்கள் நடைபெறுகிறது. அதற்காக நன்றிப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.